உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 25ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 மந்தவாசரம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை, பராபவ வருடம் ஆடி மாதம் 9ஆம் நாள், ஏகாதசி திதி, அனுஷ நட்சத்திரம், சித்த யோகம், சயன ஏகாதசி விரதம் இருக்க வேண்டிய நாள். இன்றைய தினம் ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நற்செயல், ரிஷபம் சாந்தம், மிதுனம் மேன்மை, கடகம் உற்சாகம், சிம்மம் வெற்றி, கன்னி அசதி, துலாம் தொல்லை, விருச்சிகம் ஆக்கம், தனுசு ஆர்வம், மகரம் நட்பு, கும்பம் கவலை, மீனம் சுகம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, பரிகாரம் செய்ய முன்னர் நீங்கள் செய்ய வேண்டியவை என்னென்ன. பரிகாரம் ஒரு பரிகாரம் செய்ய போகிறீங்க. பரிகாரம் செய்ய முன்னுக்கு நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு ஜோசியர்கிட்ட போகிறீங்க, அவர் ஜாதகத்தை பார்க்குறார், பார்த்துட்டு சொல்லுறார், உனக்கு நாகதோஷம் இருக்குது, அதற்கு பரிகாரம் செய்யுங்கன்னு சொல்லுறார். உடனே நீங்கள் என்ன செய்றீங்கள், ஒரு ஐயாவை பார்த்து, ஒரு குருக்கள் ஐயாவை பார்த்து, எனக்கு ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்குன்னு ஜோசியர் சொல்லிட்டார், நான் அந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்று கேட்குறீங்க. அப்போ அவர் ஒரு டேட் வச்சு கொடுக்குறார், இத்தனாம் தேதி இந்த பரிகாரத்தை செய்யுங்கோண்டு. அப்படி நீங்கள் ஜோதிட ரீதியாக உங்களுடைய தோஷங்களை அறிந்து கொண்டு நீங்கள் ஒரு பரிகாரம் செய்ய போகின்றீர்களாக இருந்தால், அந்த பரிகாரத்தை செய்யும் முன்னர் என்னென்னெல்லாம் செய்துவிட்டு பரிகாரம் செய்ய போக வேண்டும் என்பதை பற்றி தான் நான் இன்றைக்கு பேசுகிறேன். ஜாதகத்தில் ஒரு தோஷம் இருக்குது, தோஷத்துக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷத்தை கழிக்க பொறியல், நாகதோஷத்தை கழிக்க பொறியல், பித்ரு தோஷத்தை கழிக்க பொறியல். இந்த மாதிரி ஏதாவது ஒரு தோஷத்தை கழிக்க வேண்டுமாக இருந்தால், அந்த தோஷத்துக்குண்டான பரிகாரம் செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னென்ன எல்லாம் செய்துவிட்டு இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்றைக்கு போகிறோம். தாய் தந்தையருக்கு பாத பூஜை செய்ய வேண்டும். முதல் தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் என்றுதான் எங்களோட ஆன்மீகமே சொல்லுது. முதல் தெய்வங்கள் இந்த பூமிக்கு, எங்களை இந்த பூமிக்கு தந்த பெற்றோர்கள். அதனால் நீங்கள் ஏதாவது பரிகாரம் செய்ய போகிறதா இருந்தாலும், பரிகார ஸ்தலங்களுக்கு செல்ல போகிறதா இருந்தாலும், அம்மா அப்பாவை நிப்பாட்டி அவையோட காலுக்கு தண்ணி ஊற்றி பாலினால் அபிஷேகம் பண்ணி, அதுக்கு பிறகு அந்த காலுக்கு சந்தனம் பூசி, குங்குமம் பூசி, அட்சதை போட்டு, பூ போட்டு, பொட்டு வைத்து அவர்களை மனதார அவர்களுடைய பாதத்தை பிடித்து கொண்டு மாத்ரு தேவதாய நமக, பித்ரு தேவதாய நமக என்று அவர்களை மாதா பிதாக்களை வணங்கி அவர்கள் மனம் உகந்து நல்ல மனசோட உங்களுக்கு நெத்தி நிறைய விபூதி வைத்து விடுவார்கள். நீ நல்லா அம்மா அப்பாவை தவிர எங்களை வேறு யார் வாழ்த்த போகின்றார்கள், நாங்கள் நல்லா இருக்கணும்னு அம்மா அப்பாவை தவிர வேறு எவர் நினைக்க போகின்றார்கள். அவர்கள் மனப்பூர்வமாக ஆசீர்வாதம், வேறு யாரும் அப்படி செய்ய மாட்டேன்.
எங்களுடைய பெற்றோர்கள் தான் நாங்கள் நல்லா இருக்கணும்னு எந்த ஒரு பொறாமையும் இல்லாமல் மனப்பூர்வமாக ஆசீர்வதிப்பார்கள். அப்படி தாய் தந்தைக்கு பாத பூஜை செய்து அவர்களை ஆசியை பெற்ற பின்னர் பரிகாரம் செய்யுங்கள். முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டும். வீட்டில் என்ன ஒரு நல்ல காரியம் செய்கிறதா இருந்தாலும், ஒரு தீபாவளி, தைப்பொங்கல், வருஷப்பிறப்பு இந்த மாதிரி நாட்களில் கல்யாணம் நடக்குது, சாமத்தியம் நடக்குது, புள்ள பிறந்தது, இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் முன்னோர்களை நினைத்து அவர்களுடைய படம், எங்களுடைய மூதாதையர்களுடைய படம் இருக்கும், ஒரு கிளாஸில் தண்ணி வையுங்கோ, ஒரு துளசியை சாத்துங்கோ, ஒரு ஊதுபத்தியை காட்டுங்கோ. முன்னோர்களுடைய ஆசி கண்டிப்பாக இருக்க வேண்டும். அருகில் உள்ள கோயிலுக்கு போய் வழிபட வேண்டும். தூரத்தில் பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் இருக்குது. ஆனாலும் உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு ஒரு சக்தி உண்டு. அந்த தெய்வத்தை தாண்டித்தான் நீங்கள் எந்த தெய்வத்தையும் வழிபட வேண்டும். அதனால் நான் எப்பவும் சொல்கிறது, என்னட்ட பரிகாரம் செய்ய வேண்டாம், நீ எங்கே இருக்கிறியோ பக்கத்தில் உள்ள கோயில் எதுன்னு பார்த்து அந்த கோயிலுக்கு ஒருக்கா போய் கும்பிட்டு வா. அந்த தெய்வத்திற்கும் உங்களுக்கு, நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் உண்டு. உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள தெய்வத்திற்கும் உங்களுக்கும் தொடர்புண்டு. அந்த தெய்வத்திட அனுமதியை பெறாமல் பெரிய கோயில், திருக்கேதீஸ்வரம் போகிறேன், முன்னீஸ்வரம் போகிறேன், ரெண்டு பெரிய கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் நல்லூருக்கு போகிறேன், நைனாதேவுக்கு போகிறேன், ஆனால் பக்கத்தில் உள்ள தெய்வத்தினுடைய அனுமதியை விட்டுட்டு அந்த தெய்வத்தை கவனிக்காமல் போய் பிரயோசனம் இல்லை. அது பக்கத்தில் ஒரு வைரவர் கோயில் இருக்கும், ஒரு ஐயனார் கோயில் இருக்கும், ஒரு மாடசாமி கோயில் இருக்கும். ஏதோ உன்னோட வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலை வழிபட்டதுக்கு பின்னர் தான் பெரிய கோயில்களுக்கு போக வேண்டும், பரிகாரம் செய்ய வேண்டும். விநாயகருக்கு ஒரு சிதறுகாய் உடைத்து நெய் தீபம் ஏற்றி அருகம்புல்லு மாலை சாத்தி விட்டு பரிகாரத்தை செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள எங்கேயோ ஒரு பிள்ளையார் கோயில் பரிகாரம் செய்கிறதா இருந்தால் முதல்ல ஒரு பிள்ளையாருக்கு போய் தலையை சுற்றுங்க. என்னோட தோஷம் எல்லாம் கழியோணும் என்று கண்ணூர் கந்திருஷ்டி நாதிட்டி காரியத்திலையெல்லாம் நீங்கணும்னு வடிவாக தலையை சுற்றி ஒரு சித்தறுகாய் அடியுங்கோ. பிள்ளையாருக்கு ஒரு 50 ரூபா கொடுத்து அருகம்புல்லு மாலை சாத்துங்கோ, இல்லை அருகம்புல்லை சாத்துங்கோ. ஒரு நெய் தீபத்தை ஏற்றி நான் பரிகாரம் செய்ய போகின்றேன், என்னுடைய பாபங்கள், சாபங்கள், தோஷங்கள் எல்லாம் முழுமையாக நீங்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனை செய்யுங்கோ. குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். என்ன பரிகாரம் செய்கிறதா இருந்தாலும், கல்யாணம் முடிக்கிறதா இருந்தாலும், வீடு குடிபூரல் செய்ய போகிறதா இருந்தாலும், வாகனம் வாங்குறதா இருந்தாலும், குலதெய்வத்தை புறக்கணித்து விட்டு செய்யக்கூடிய எந்த பரிகாரத்திற்கும் பலனில்லை. குலதெய்வத்தை கவனிக்காமல் நீங்கள் போய் பரிகாரம் செய்து பலன் கிடையாது. குலதெய்வம் தான் முன்னுக்கு நின்று பூஜை செய்த பலனை உங்களுக்கு பெற்று தருவினம். அதனால் குலதெய்வ வழிபாடை செய்யுங்கள். உங்களுக்குன்ற ஒரு குலதெய்வம் இருக்கும். சில பேருக்கு இந்தியாவில் இருக்குது. ஒரு ஃபோனை போட்டு அந்த குலதெய்வத்துக்கு ஒரு தேங்காய் உடைக்க சொல்லுங்க, ஒரு பொங்கல் வைக்க சொல்லுங்க, ஒரு படையல் போட சொல்லுங்க, ஒரு பாலாபிஷேகம் செய்ய சொல்லுங்க, ஒரு மாலை வாங்கி போட சொல்லுங்க. இல்லை நீங்கள் ஒரு முறை போய் குலதெய்வ வழிபாடை செய்துவிட்டு பரிகாரம் செய்ய போங்க. இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் விரும்பி கும்பிடுற சில பேருக்கு சில தெய்வங்கள் இஷ்ட தெய்வம், சில பேருக்கு சில கோயில் இஷ்ட தெய்வம், சில பேருக்கு நல்லூர் முருகன். எனக்கு என்ன செஞ்சாலும் ஐயா ஒரு நல்லூர் கந்தனை போய் பார்த்துட்டு வந்தால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் கேட்டிருக்கேன். நீங்கள் மனம் விரும்பி கும்பிடக்கூடிய தெய்வம் இஷ்ட தெய்வம். நீங்கள் மனம் விரும்பி போகக்கூடிய கோயில், ஏதோ ஒரு கோயில் ஒன்று இருக்குது. என்ன செஞ்சாலும் ஐயா அந்த காளி கோயிலுக்கு ஒருக்கா போயிட்டு வந்தால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். நான் என்ன செஞ்சாலும் அந்த தெய்வத்தை அப்படின்ற ஒரு கோயிலை வைத்திருப்பீர்கள், ஒரு தெய்வத்தை வைத்திருப்பீர்கள். அந்த தெய்வத்தை வழிபட்டு போங்க. இஷ்ட தெய்வம் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். என்றைக்கு பரிகாரம் செய்கிறீங்களோ அன்றைக்கு காலையில் 6 மணிக்கு முன்னுக்கு, சூரியன் உதிக்க முன்னுக்கு எழும்பி 6 to 7, காலையில் 6லேருந்து 7 மணி மட்டும் சூரியனை வணங்க வேண்டிய அற்புதமான நேரம். அந்த நேரத்தில் சூரியனை வணங்கி விடுங்கள். கண்கண்ட தெய்வம் சூரியன், அவரை கும்பிட்டுத்தான் பரிகாரத்துக்கு பேசணும். பரிகாரத்துக்கு பேரம் பேசாமல் பொருட்களை வாங்க வேண்டும். பரிகாரம் செய்கிறதுக்கு ஐயா சொல்லியிருக்கார், கொஞ்சம் வெற்றில வாழைப்பழம் பாக்கு வாங்கிட்டு வா என்று ஐயா சொல்லியிருக்கார் பரிகார பூஜைக்கு. நாங்கள் வெற்றிலை விற்கிறவன்ட்ட போய் என்ன விலை ஒரு வெற்றிலை? 10 ரூபா, 9 ரூபா போட்டால் என்ன, 8 ரூபா போட்டால் என்ன, வாழைப்பழத்தை கொஞ்சம் குறைச்சி போடுங்கோ, தேங்காய்க்கு ஒரு 10 ரூபா குறையுங்கோண்டு பேரம் பேசக்கூடாது. பரிகாரத்திற்காக, கோயிலுக்காக, பூஜைக்காக பொருள் வாங்கும் போது
பேரம் பேசாமல் வாங்குங்கள். ஒரு 5-10 ரூபா கூட கேட்டால் கொடுத்துட்டு போங்க. 5-10 ரூபா நஷ்டப்பட்டால் பட்டுட்டு போகட்டும். பேரம் பேசாமல் பரிகாரத்துக்கு பொருள் வாங்கிட்டு வாங்க. பரிகாரம் செய்த பின் நேராக வீட்டுக்கு வர வேண்டும். எப்பவும் ஒரு பரிகாரம் செஞ்சதுக்கு பிறகு அந்த பூஜையின் பலன் உங்களுக்கு கிடைக்கணுமா இருந்தால் பரிகாரம் முடிஞ்சோன்னு நேராக வீட்டுக்கு போகணும். வேறு இடத்துக்கு போயிட்டு வரக்கூடாது. வேணும்னா பரிகாரம் செஞ்சதுக்கு பிறகு கோயிலுக்கு ஒருக்கா போகலாமே தவிர நேராக வீடுகளுக்கு எங்களுடைய வீட்டுக்கு வரணும். வேறு வீட்டுக்கு போயிட்டு வரக்கூடாது. பசுவுக்கு உணவு கொடுங்கள். பரிகாரத்துக்கு முன்னுக்கோ பின்னுக்கோ உங்களோட கையால் ஒரு கீரை, ஒரு வாழைப்பழம் எதையாவது வாங்கி பசுவுக்கு உண்ண கொடுங்கள். அது பெரிய புண்ணியம். எங்களுடைய சாபங்கள், பூமியில் வாழும் காலத்தில் ஏற்பட்ட சாபங்களை எல்லாம் நீக்கக்கூடிய சக்தி பசுவுக்கு உணவு. எறும்புக்கு நாட்டு சர்க்கரை. கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை வாங்கி அரிசி மாவோட கலந்து வீட்டில் இருக்கிற கருப்பு எறும்பு ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுத்த புண்ணியம் ஒரு 10 எறும்புக்கு சாப்பாடு கொடுத்தால் கிடைக்கும் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. எறும்புக்கு உணவு போடுங்கள். காகத்துக்கு உணவு வையுங்கள். காகம் வீட்டில் பரிகாரத்துக்கு முன்னுக்கு வீட்டில் சைவ சாப்பாடு, சைவ உணவு. அசைவத்தை காகத்துக்கு வச்சுட்டு காகத்துக்கு சாப்பாடு போட்டோன்னு சொல்லக்கூடாது. சைவ உணவை காகத்துக்கு, சைவமாக நீங்கள் சாப்பிட போகிற கொஞ்சம் உணவு எடுத்து காகத்துக்கு வையுங்கோ. காகம் சாப்பிட்றத பாருங்கோ. அதுக்கு பிறகு கை கால் முகம் கழுவி விட்டு சாகுங்கோ. அரச மரத்தை 27 தரம் சுற்றி விட்டு பரிகாரம் செய்ய போகிறது ரொம்ப விசேஷம். என்ன நேயர்களே, நாளைய தினம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.